700 கோடி ரூபாய் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு சட்டசபையில எல்லாம் பேசுனீங்க, ஒப்புதல் எல்லாம் வாங்கினீங்க. நீங்க ரோட நோண்டி போட்டது தான் மிச்சம். வணக்கம். தாம்பரம் கார்ப்பரேஷன் பட்ஜெட் பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம். 1447 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனகாபுத்தூர் பகுதிக்கு விளையாட்டு மைதானம், அப்புறம் எல்லா ஜோனுக்கும் பூப்பந்து மைதானம், அதாவது விளையாட்டுத்துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயந்தான். நான் ஒன்று உங்களை கேள்வி கேட்குறேன். போன கணக்காண்டு பட்ஜெட் அதில் 1139 கோடி ரூபாய் இவ்வளவு செலவாகும் நீங்கள் காமிச்சிங்க. அதில் முக்கியமாக நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, 40 கோடி ரூபாய் ரோடு சீரமைப்புக்காக செலவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 35 கோடி ரூபாய் ஸ்டாம் வாட்டர்னால் சாக்கடை தண்ணி கிடையாது. இந்த மழை பெரிய வெள்ளம் இதெல்லாம் வருது இல்லையா, அந்த நேரத்தில் அந்த வெள்ளத்தை என்ன பண்ணுறது, அதுக்காக வடிகால் அமைக்கிறது, இதுக்கெல்லாம் இவ்வளோ ரூபாய் நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்லாம் சொன்னீங்க. நீங்கள் 40 கோடி ரூபாய் ரோடு சரி பண்ணுறேன்னு சொன்னீங்களே, அதை முதல்ல பண்ணினீங்களா? ரெண்டாவது, 700 கோடி ரூபாய் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு சட்டசபையில எல்லாம் பேசுனீங்க, ஒப்புதல் எல்லாம் வாங்கினீங்க. இந்த பாதாள சாக்கடை திட்டம்னு சொல்லி நீங்கள் ரோடை நோண்டி போட்டது தான் மிச்சம். இந்த பாதாள சாக்கடை திட்டம் இப்போ நீங்கள் சாக்கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஏதோ திறந்துருந்தா கூட பரவாயில்ல, ஓடி போயிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் அந்த திட்டம், உங்கள் திட்டத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா, சாக்கடையெல்லாம் ரிவர்ஸில் வர ஆரம்பிக்கிறது. இப்போது தண்ணி எல்லாம் அங்கங்கே தேங்கி நிற்குது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிற்குங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இதுதான் உங்களோட திட்டங்களா? யானைக்கு அல்வா வாங்குறது, பூனைக்கு புல் வாங்குறது, புள்ளிக்கு பல்லு தேய்ச்சதுங்கிற மாதிரி கணக்கு இருக்குது. இதெல்லாம் மக்களை ஏமாத்துறது மாதிரியான திட்டங்கள். நீங்கள் இவ்வளோ ஆகும்னு சொல்கிறீங்க, செலவாகுன்றீங்க. வருவாயை பெருக்கிறதுக்கு மல்டி ஸ்டோரேஜ் திட்டம்னு போன தடவையும் சொன்னீங்க, இந்த தடவையும் சொல்கிறீங்க. ஃபுட் ஸ்ட்ரீட் பண்ணி நாங்கள் வருமானத்தை பெருக்க போகிறோன்னு சொல்கிறீங்க. வருமானத்தை பெருக்கணும்னு சொல்கிற நீங்கள் பொதுமக்களுக்கு இதனால் என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணலை. கொசு தான் கடிக்குது, வியாதி தான் வருது. பொதுமக்களுக்கு பயனில்லாத எந்த திட்டமும் வெறும் பேப்பரில் தான் இருக்குமே தவிர அதனால் எந்த பயனுமே இல்லை. இந்த தாம்பரம் மாநகராட்சி இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு மாநகராட்சி. மக்கள் நலனில் உங்களுக்கு எந்த அக்கறையுமே இல்லை. நீங்கள் கோடி ப்ராஜெக்ட் திட்டம் தான் போடுறீங்களே தவிர இதனால் மக்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க, இங்கே குப்பைகளை கொட்டாதீர்கள், கொட்டினால் நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள், உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். இந்த போர்டெல்லாம் எல்லா இடமும் வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியுது, நீங்கள் எங்கெல்லாம் போர்டு வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் மக்கள் குப்பையை கொட்டுறாங்கங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்கள் என்ன பண்ணீங்க? அவன் குப்பையை கொட்டுறானா, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு நீங்கள் 2 பாக்ஸ் வச்சிங்களா? வேலைக்கு போகிறவன் எப்போ தூய்மை பணியாளர்கள் வருவாங்க, விசில் அடிப்பாங்க, கொண்டு கொடுக்கறது? அவன் வேலைக்கு போவானா, இல்லை இந்த குப்பை எடுக்க வருவாங்க விசில் அடிப்பாங்கன்னு உட்காந்துட்டு இருப்பாங்களா? விசிலுக்குமே இப்போ பிரச்சனை. அதையுமே நீங்கள் அங்கங்கே தடங்கல் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். மக்கள் என்னதாயா பண்ணுவாங்க? அந்த குப்பையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? எங்கே கொண்டு போடுவாங்க? நீ போர்டு வைக்கிறீங்கல்ல, அப்போது அதுக்கான வழிவகை பண்ணணும்ல. இந்த மாநகராட்சி தன்னுடைய நிர்வாக சீரமைப்பு சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் காட்டுது. இதெல்லாம் ஆட்சியாளர்கள் உணரணும். கொஞ்சம் கூட மக்களுக்கு பலனளிக்காத இந்த பட்ஜெட்னால எந்த பலனுமே இல்லை. நான் ஒரு சாதாரண குடிமகனாக இந்த மாநகராட்சிக்கு வரி செலுத்தக்கூடியவர் என்ற முறையில் தான் இந்த கேள்வி கேட்குறேன். எங்களுக்கு உங்களோட இந்த பட்ஜெட்னால எந்த பலனுமே இல்லை.